எத்தனையோ கேஸ்ல எங்கெங்கயோ குற்றங்கள் நடந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த கேஸ்ல ஒரு கொலைகாரன் ரொம்பவே தைரியமா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளாரியே போயிட்டு ஒரு குற்றத்தை பண்ணியிருக்கான். அதுவும் அங்க இருந்த போலீஸ் ஆபீசருக்கு கண்ணெதிரே இருந்து இதை பண்ணியிருக்கான். ஆனா கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொலைகாரன போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த சமயம் கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த கேஸ் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அப்படியே முடிஞ்சிடும். ஆனா அந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சம்பந்தமே இல்லாத ஒரு நாள் நடந்த ஒரு விஷயத்தினால மறுபடியும் இந்த கேஸ் எப்படி ரீஸ்டார்ட் ஆச்சு, எப்படி போலீஸ் ஆபீசர்ஸ் கடைசியில் அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்க, எதுக்காக இந்த கொலை நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய சேனலில் நம்ம கிரைம் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நிறைய டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாசிக் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இடம். இது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிட்டியும் கூட. இங்கே தான் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பமேளா அப்படின்ற ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல ஒன்று கூடுவாங்க. இந்த நாசிக் மும்பைக்கு பக்கத்தில் இருக்கு. இங்கே தான் கோதாவரி ரிவர் இருக்கு, நிறைய மலைகள் இருக்கு. மொத்தத்தில் ரொம்பவே பசுமையான ஒரு இடம். இப்படி இருக்கக்கூடிய இந்த நாசிக் சிட்டியில செப்டம்பர் 9, 2011 அன்னைக்கு காலையில ஒரு நபர் வழக்கம் போல ஜாகிங் போலாம் அப்படின்னு சொல்லி ஜாகிங் போயிட்டு இருந்திருக்காரு. இப்படி காலங்காத்தால ஃப்ரெஷ் ஏர்ல ஹெட்போனை போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு அவர் ரோட்ல ஜாகிங் போயிட்டு இருக்காரு. இந்த சமயம் தான் டக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்தை இவர் பாக்குறாரு. என்னது இது அப்படின்னு சொல்லி ஒத்து பார்த்தப்ப யாரோ ஒரு நபர் ஓரமா விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்கு. யாருன்னு தெரியல, யார் இந்த நபர் இப்படி விழுந்து கிடக்குறா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப விழுந்து கிடக்கிற அந்த நபர் எப்படி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாகிங் போறதுக்காக பக்காவா ரெடி வந்த மாதிரி இருக்காரு. ஜாகிங்க்கு போட்டு போற மாதிரியான ட்ரெஸ், ஜாகிங் ஷூஸ் இதெல்லாம் டக்குன்னு பார்த்து இவருக்கு என்ன தோணுதுன்னா இந்த வழியா ஜாகிங் போன அந்த நபர் மயங்கி விழுந்துட்டாரு போல இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. சரி நம்ம போயிட்டு தட்டி எழுப்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாகிங் போயிட்டு இருந்த இந்த நபர் படுத்து கிடக்கிற அந்த நபருக்கு பக்கத்துல போயிருக்காரு. இப்படி பக்கத்துல போனப்பதான் அவர் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. அவரோட உடம்பு சுத்தி நிறைய ரத்தமா போயிட்டு இருந்திருக்கு, அவருக்கு அடிபட்டு இருக்கு அப்படின்னு. என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சி எழுப்பி பார்த்திருக்காரு. அவரை பிடிச்சி நல்லா தட்டி சரி எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அங்க விழுந்து கிடக்கிற அந்த நபர் எந்திரிக்கிற மாதிரி தெரியல. சரி தண்ணி தெளிச்சு எழுப்பணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எந்திரிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி வேக வேகமா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு போறாரு. இந்த ரூட் இவர் வழக்கமா ஜாகிங் போற ரூட் அப்படிங்கறதுனால எது எங்க இருக்கு எங்க கடை இருக்கு அப்படின்றது இவருக்கு தெரியும். இப்படி போன இவர் அங்க இருந்த ஒரு கடையில தண்ணி பாக்கெட் வாங்கிட்டு இவரோட முகத்துல அடிச்சு எழுப்பி இருக்காரு. அப்பயுமே அவர் எந்திரிக்கல. இவருக்கு இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல தோணவே இல்லை. எப்படியாச்சும் அவரை எழுப்பணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் அவருக்கு இருந்ததுனால அவர் முடிஞ்ச வரைக்கும் எழுப்பி பார்த்துட்டு இருக்காரு. இப்படி போய்கிட்டு இருந்த இந்த சமயத்தில் தான் நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணி வர வைப்போம் அப்படின்ற எண்ணமே இவருக்கு வருது. உடனடியாக அவர் இந்திரா நகர்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி சார் இங்க மாதிரி ஒருத்தர் விழுந்து கிடக்குறாரு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்றாரு. இவரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ண அடுத்த ½ an hourக்குள்ள போலீஸ் ஆபீசர்ஸ் அத்தனை பேருமே அந்த இடத்துக்கு வராங்க. இப்படி போலீஸ் ஆபீசர் வந்து அந்த சமயம் பாத்தீங்கன்னா சுத்தி பயங்கர கிரௌடா இருந்தது, நிறைய பேர் கூடி இருந்தாங்க. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாத்தையுமே விலக்கி விட்டுட்டு உள்ள போய் பார்த்தப்ப உள்ள ஒரு நபர் ரத்த வெள்ளத்துல விழுந்து கிடக்குறாரு. இவரை பார்த்த உடனே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவர் உயிரோடு இருக்காரா இல்லையானே தெரியலையே அப்படின்னு தான் தோணுது. இது செக் பண்றதுக்காக அவருக்கு மூச்சு வருதா அப்படின்ற மாதிரி தொட்டு பார்த்திருக்காங்க. ஆனா அவருக்கு மூச்சு கூட வரல. அவர் இப்ப உயிரோடவே இல்லை. இவங்க செக் பண்ணிட்டு இருந்த அதே சமயம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸும் வருது. ஏன்னா போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்க ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க வந்தாங்க. இப்ப போலீஸ் ஆபீசர் முதல்ல இதை பார்த்தது யார் எங்களுக்கு கால் பண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கும்பல்ல இருந்த ஒருத்தர் பதட்டமா சார் நான் தான் சார் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. இவரை பத்தி உங்களுக்கு எதனாச்சும் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த நபர் இல்ல சார் இப்பதான் நான் இவரை முதல் டைம் பாக்குறேன், இதுக்கு முன்னாடி நான் இவரை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப போலீஸ் ஆபீசர் இவரை பாக்குறப்ப ஜாகிங் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, நீங்க எல்லாருமே ஜாகிங் போக வந்தவங்க தான், அதனால இந்த கும்பல்ல இருக்கிறவங்க யாருக்காச்சும் இந்த நபர் யார் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப அந்த கூட்டத்தில் இருந்தவங்க அத்தனை பேருமே விழுந்து கிடக்கிற இந்த நபருடைய முகத்தை பார்த்துட்டு இல்ல சார் எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப இங்க விழுந்து கிடக்கிறது யாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி கண்டிப்பா அந்த நபர் அவரோட பாக்கெட்ல செல்போன் வச்சிருப்பாரு. அந்த மொபைல் போன் எடுத்து டயல் பண்ணும் அப்படின்னு சொன்னா யாராச்சும் தெரிஞ்சவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பாக்கெட்டை செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா இப்படி செக் பண்ணி பார்த்ததுல இவரோட பாக்கெட்ல மொபைல் போன் இல்ல. என்னது இது மொபைல் போன் கூட இல்ல, ஒருவேளை ஜாகிங் தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே மொபைல் போன் வச்சுட்டு வந்திருப்பாரோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மொபைலை தேடுறதுக்காக இவரோட பாக்கெட்லாம் செக் பண்ணி பார்த்தப்பதான் இவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கிடைக்குது. அந்த ஐடி கார்டு எடுத்து இவங்க பாக்குறாங்க. இந்த ஐடி கார்டு இறந்து போய் கிடக்கிற அந்த நபருடைய ஐடி கார்டு. அந்த ஐடி கார்டுல இவருடைய
பேர் வந்துட்டு அசோக் பலேரோ அப்படின்னும் இவருக்கு 46 வயசு ஆகுது அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ஐடி கார்டுலயே வந்துட்டு ஒரு ஃபோன் நம்பரும் அட்ரஸும் இருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம உடனடியாக இந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. ஆனா அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆகல, அது நாட் ரீச்சபிள் அப்படின்னு வருது. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் 2-3 பேர் சேர்ந்த ஒரு டீமை வந்துட்டு இந்த அட்ரஸ்க்கு போங்க, இது கண்டிப்பா இவருடைய வீடா தான் இருக்கும், வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல இருக்கவங்களுக்கு தகவல் சொல்லுங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த அட்ரஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரா நகருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டியோலிலி கேம்ப்ல இருந்திருக்கு. கரெக்டா அந்த அட்ரஸ்ல இருக்கக்கூடிய அசோக்கோட வீட்டை போயிட்டு இவங்க தட்டுறாங்க. இப்போ முதல்ல ஒரு சின்ன பொண்ணு அந்த வீட்டு கதவை திறந்துட்டு வராங்க. அந்த பொண்ணு கதவை திறந்த உடனே திடீர்னு போலீஸா பார்க்க பயந்துருது. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த பொண்ணை பார்த்து உன்னுடைய அப்பா எங்கம்மா, சரி வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்கா வர சொல்லு, நான் இந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு என்னுடைய அப்பா இங்க இல்ல, என்னுடைய அப்பா ஜாகிங் போறதுக்காக வெளியில போயிருக்காங்க, வீட்டுக்குள்ள என்னுடைய அம்மா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல வீட்டுக்குள்ள இருந்து இவங்களுடைய அம்மா வெளியில வராங்க. இப்ப போலீஸ் ஆபீசர் கையில இந்த ஐடி கார்டு கொடுத்து இது யாரோட ஐடி கார்டு அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ஐடி கார்டை வாங்கி பார்த்து அவங்க வந்துட்டு சார் இது என்னுடைய ஹஸ்பண்டோட ஐடி கார்டு தான், இந்த கார்டு எப்படி சார் உங்களுக்கு கிடைச்சது, என்னுடைய ஹஸ்பண்ட் ஜாகிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிருக்காரு, என்ன சார் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ் நடந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் எங்க கூட வாங்க, வந்து அது யார் அப்படின்றத ஒரு எட்டு பார்த்துட்டு போயிருங்க, அங்க விழுந்து கிடக்குற அந்த நபர் தான் உங்களுடைய ஹஸ்பண்டா அப்படிங்கறத நாங்க கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்களை கையோட அந்த ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. போற வழி ஃபுல்லா இது என்னுடைய ஹஸ்பண்டா இருக்காது, இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க வேண்டிக்கிட்டே போறாங்க. ஆனா இவங்களுடைய வேண்டுதல் வந்துட்டு கை கொடுக்கல. இவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு விழுந்து கிடக்குற அந்த நபரை வந்துட்டு பார்த்திருக்காங்க. பார்த்த இவங்களுக்கு பயங்கரமான ஷாக். இது என்னுடைய ஹஸ்பண்ட் அசோக் தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கதறி கதறி அதே இடத்துல விழுந்து அழுகுறாங்க. இப்போ இது போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அசோக் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. போலீஸ் ஆபீசர் இவர் ரத்த வெள்ளத்துல விழுந்து கிடக்குற அந்த இடத்துக்கு பக்கத்துல வேற எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி செக் பண்றாங்க. இப்படி செக் பண்ணதுல இவர் விழுந்து கிடந்த அந்த இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தரையில ஒரு டயர் மார்க் இருந்திருக்கு. அந்த டயர் மார்க் வந்துட்டு கரெக்டா இவர் நடந்து போயிட்டு இருந்த அந்த இடத்துக்கு பக்கத்துல வந்து இடிச்சிட்டு போன மாதிரியான டயரோட ட்ரேசஸ் இருந்திருக்கு. இதை தவிர வேற எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் தேடி பார்த்திருக்காங்க. ஆனா பல மணி நேரம் தேடியுமே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த டயர் மார்க்கை பார்த்த உடனே ஒருவேளை இது எதனாச்சும் ஆக்சிடென்ட்டா இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இது வந்து தெரியாம டிஸ்ட் பயத்துல போயிருந்திருக்கலாம், ஹிட் அண்ட் ரன்னா இருக்கலாம், இல்ல பிளான் பண்ணி கூட யாராச்சும் ஒருத்தங்க இவரை கொலை பண்ணிட்டு இவரை தூக்கி ஓரமா போட்டு போயிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. இப்ப இந்த குழப்பத்தில இருந்து இந்த கேஸ் எப்படி சால்வ் ஆச்சு? நம்மளுடைய சேனல்ல வந்துட்டு கிரைம் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாபிக்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே கிடைச்ச அந்த டயர் மார்க்கோடைய ட்ரேஸை வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து அது எந்த காரோடைய மாடல், எந்த மாதிரியான டயர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதே சமயத்தில் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராஸை செக் பண்ணி இந்த டயருக்கு மேட்ச் ஆகக்கூடிய கார் எதனாச்சும் அந்த வழியாக போயிருக்கா அப்படின்னு பார்க்கணும்னு நினைச்சாங்க. இவங்களுடைய துரதிருஷ்டவசமா அந்த ஏரியாவிலே எங்கேயுமே சிசிடிவி கேமரா இல்லை. அதனால யார் இந்த ஆக்சிடென்ட்டை பண்ணியிருப்பா, ஒருவேளை இது கொலையா இருந்தா அதை யாரை பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அசோக்குடைய உடம்பு வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைப்போம். அங்க டாக்டர்ஸ் வந்துட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு ஒரு ரிப்போர்ட்டை தரட்டும், அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கு அப்படின்றத பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலான்ட்டு பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டுக்காக இவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ரிப்போர்ட் வர கேப்ல நம்மளோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் முடிவு பண்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் எடுத்த உடனே அசோக்கோட ஒய்ஃப் கிட்ட இருந்து தான் இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. உங்களுக்கும் உங்களோட ஹஸ்பண்டுக்கும் இடையில எதனாச்சும் பிரச்சனைகள் நடந்ததா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அவரோட ஒய்ஃப் வந்துட்டு இல்ல சார், அந்த மாதிரிலாம் எந்த ஒரு சண்டையுமே வந்தது கிடையாது, எங்க 2 பேருக்குமே கல்யாணமாகி 15 வருஷம் ஆகுது, எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு 13 வயசு, எங்க 2 பேருக்குமே எங்க பொண்ணு தான் உலகமே. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் அசோக்குக்கு தினம் ஜாகிங் போற பழக்கம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க ஒய்ஃபும் ஆமா சார், அவர் தினமே ஜாகிங் போவாரு, காலையில 4:30 வீட்டை விட்டு கிளம்பிடுவாரு, இப்படி அவர் போனாரு அப்படின்னு சொன்னா ஜாகிங் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு எக்ஸசைஸையும் வெளியிலேயே பண்ணிட்டு ஒரு 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாரு. ஆனா இன்னைக்கு ரொம்ப நேரமாகியுமே அவர் வீட்டுக்கு வரல. இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருந்தது. அதனால நிறைய தடவை நான் அசோக்குக்கு கால் பண்ணேன். ஆனா அசோக் எந்த காலையுமே எடுக்கல, அவர் போனை அட்டன் பண்ணவே இல்லை. இதனால எனக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தம்பியான தீபக்கு கான்டாக்ட் பண்ணேன். தம்பியுமே வந்துட்டு போன் பண்ணி பார்த்தாரு, ஆனா அந்த போன் கால் வந்துட்டு கனெக்ட் ஆகல. வேற வழியே இல்லை, நான் நேரா ஒரு எட்டு போயிட்டு பார்த்துட்டே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் வீட்டை விட்டு கிளம்பி அவர் ஜாகிங் போற இடத்தை நோக்கி போறாரு. இப்படி தம்பி வந்துட்டு அசோக் தேடி போயிட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் நீங்க இந்த வீட்டுடைய கதவை தட்டினீங்க. நீங்க சொல்லிதான் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு இறந்து போயிட்டார் அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் அசோக்
வந்துட்டு ஒர்க் பண்ணக்கூடிய இடம்லாம் வந்துட்டு எப்படி, அங்க அவருக்கு எதிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் இருக்காங்களா, அந்த மாதிரி எதனாச்சும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இப்போ இவங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட அசோக் வந்துட்டு அந்த மாதிரி யாருக்கிட்டையுமே சண்டை வச்சுக்க மாட்டாரு, அவரு கூட யாருக்குமே வந்துட்டு பிரச்சனை கிடையாது, அவரு எல்லாத்தையுமே அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அசோக்கு இது வரைக்கும் யாரு கூடயுமே எந்த விதமான பிரச்சனையுமே இருந்தது கிடையாது, அதே மாதிரி இந்த கேஸை நகர்த்தி கொண்டு போறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு தெரியல. இப்போ இவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, சரி அனுப்பி வச்ச அந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வரட்டும், அந்த ரிப்போர்ட்ல எதனாச்சும் க்ளூ கிடைச்சது அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்காக இவங்க வெயிட் பண்றாங்க. இந்த சமயம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்ல இவரை யாருமே வந்துட்டு துன்புறுத்த கிடையாது, யாருமே வந்துட்டு இவரை அடிச்சு கொலை பண்ண கிடையாது, இவரு அந்த ரோட்ல நடந்த ஒரு விபத்துல தான் இறந்து போனோம் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் தராங்க. ரிப்போர்ட்ல இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டதுனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கண்டிப்பா இது ஒரு ஆக்சிடென்ட்டா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனா யாரோ ஒரு நபர் வந்துட்டு லாரி, பஸ் இல்ல கார், ட்ரக் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு இவர் அடிச்சிருக்காங்க, இவர் ஓரமா போயிட்டு விழுந்திருக்காரு. இது வந்து ஹிட் அண்ட் ரன் கேஸா கூட இருக்கலாம். இப்ப அசோகோடைய ஒய்ஃப் அப்புறம் அசோகோடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து அசோகோடைய சடலத்தை வாங்கிக்கிறாங்க. அவருக்கு முறையா செய்ய வேண்டிய எல்லா இறுதி சடங்குமே பண்றாங்க. இதனால போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் தான் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி இதுக்கு மேல இந்த கேஸை வந்துட்டு நகர்த்தாமலே வச்சிருந்தாங்க. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா சில மாசங்கள் போகுது, சொல்ல போனா ஒரு வருஷம் முடியுது. திடீர்னு ஒரு நாள் அசோக்குடைய தம்பி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. இவரை பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ் சொல்லுங்க என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவரு என்னுடைய அண்ணா அசோக்குக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அதை பத்தி பேசலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் ஆமாப்பா அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸ் ஆச்சு, அந்த கேஸை நம்ம க்ளோஸுமே பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் என்ன பேச போற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவரு இல்ல சார் திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு, அதான் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா உன்னுடைய சந்தேகத்தை நீ அப்பயே சொல்லி இருந்திருக்கலாமே, அட்லீஸ்ட் நீ எஃப்ஐஆர் காப்பி வாங்குறதுக்காக வந்திருந்தல்ல, அப்போ கூட சொல்லி இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அசோக்குடைய தம்பி முகமே வந்துட்டு மாறுது. இந்த விஷயத்த போலீஸ் ஆபீசரும் நோட் பண்றாரு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் சரி அதெல்லாம் விடு, உனக்கு என்ன சந்தேகம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு இவங்க தம்பி என்ன சொல்றாருன்னா, ஆக்சிடென்ட் ஆன அந்த சமயத்துல எந்த வண்டி வந்துட்டு இவர் மேல மோதிச்சு, ஹிட் அண்ட் ரன்னா இருந்தா யார் வந்துட்டு இடிச்சிட்டு போயிருப்பா அப்படின்றதே டவுட்டா இருக்கு சார். இது ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்ல தெரிஞ்சிருச்சு, ஆனா இந்த விபத்தை யாரு பண்ணா அப்படின்றது தெரியல, இது தற்செயலா நடந்ததா இல்ல வேணும் நடந்ததாங்கிற டவுட் இருக்குல்ல சார். அதுவும் போக இந்த சடலம் ஒரு ஓரமா கிடந்ததுக்கு பக்கத்திலே வந்துட்டு டயர் மார்க் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஒருவேளை இடிச்சது ஒரு காரா இருந்தா அந்த கார் வந்துட்டு ரோட்லயே போயிருந்தா அந்த காரோடைய டயர் மார்க் வந்துட்டு ரோட்ல விழுந்திருக்காது, அந்த டயர் மார்க் ஓரமா நடந்து போற ஒரு இடத்துல வந்துட்டு பதிஞ்சிருக்கு. இது ஓரமா ஜாகிங் போயிட்டு இருந்த என்னோட அண்ணன் மேல வேணும்னே மோதின மாதிரி தானே தெரியுது. ஒருவேளை இது ஆக்சிடென்டா இருந்து வண்டி வந்துட்டு பேலன்ஸ் மிஸ் ஆகி போயிருந்தாலும் இவர் இடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எதனாச்சும் ஒரு இடத்துல ஃபோர்ஸா போய் இடிச்சிருந்திருக்கலாம், இல்ல சடன் பிரேக் போடுறப்ப டயர் வந்துட்டு ட்ரிஃப்ட் ஆயிட்டு கூட தேஞ்சிருக்கலாம், அதோட ட்ரேஸ் கூட ரோட்ல விழுந்திருக்கலாம். ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. எனக்கு இதை யோசிச்சு பார்க்கறப்ப ரொம்பவே பிளான் பண்ணி தான் டிரைவ் பண்ணிட்டு வந்து இடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது சார் அப்படின்னு சொல்றாரு. இவர் சொன்ன இந்த விஷயத்தை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஆமால இது கரெக்ட் மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ அசோக்குடைய தம்பியான தீபக் வந்துட்டு ஆமா சார் திடீர்னு எனக்கு தோணுச்சு, சரி எஃப்ஐஆர் காப்பி வாங்க வரோம்ல அந்த சமயத்துல இதையுமே கேட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் சார் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கர ஷாக்கு. என்னது எஃப்ஐஆர் காப்பி வாங்க வந்தீங்களா, அதான் நீங்க ஏற்கனவே வாங்கிட்டு போயிட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட அவங்க தம்பி தீபக்கு இது ஷாக்கா இருக்கு. என்ன சொல்றீங்க, நான் இது வரைக்கும் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததே இல்லை, இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆக்சிடென்ட் ஆன அடுத்த 2 மாசத்துல எங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி வேணும், எங்களுக்கு சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தானே வாங்கிட்டு போனீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சார் இதுக்கு முன்னாடி நான் வரவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்போ கொஞ்சம் சர்டிபிகேட்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதை கிளியர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு போலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஒருவேளை வேற எதனாச்சும் ஒரு கேஸ்ல யாருக்காச்சும் தந்திருந்து அது எங்களுக்கு தந்ததா நீங்க நினைச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தேடி பாருங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர் வந்துட்டு இங்க உங்களுடைய எஃப்ஐஆர் இல்ல, நீங்க ஏற்கனவே வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி அங்க இருந்த ரைட்டர் கிட்ட கேக்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா சார் அசோக்குடைய பிரதர் அப்புறம் ஒய்ஃப் 2 பேருமே வந்து தான் வாங்கிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அங்க இருந்த ஹையர் ஆபீசர் வந்துட்டு நீங்க மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க, நாங்க இந்த ஸ்டேஷன்ல இருந்து எந்த ஃபைல் கொடுத்தாலும் அது யார்கிட்ட கொடுத்தோம் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் வந்துட்டு நாங்க ஒரு லெஜெண்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், அதுல பார்த்தா கண்டிப்பா தெரியும், நான் உங்களுக்கு டேட்டோட சொல்றேன் அப்படின்னு
சொல்லி அந்த ரிஜிஸ்டர் எடுத்து பார்க்குறாங்க. இப்படி பார்த்தப்ப அசோக்குடைய ஒய்ஃப் அப்புறம் அசோக்குடைய தம்பி 2 பேருமே தான் வந்து சைன் போட்டு இந்த எஃப்ஐஆர் காப்பியை வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்றது தெரியுது. இப்போ தீபக் என்ன சொல்றாருன்னா, சார் நான் இப்போ வாங்கிட்டு போனேன், நான் தானே உண்மையான அசோக்குடைய தம்பி, எங்க அண்ணனுக்கு வேற தம்பியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நாங்க சும்மா சைன் மட்டும் வாங்கிட்டு விட மாட்டோம், அவங்களோட ஐடி ப்ரூஃபையுமே வாங்கி வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஐடி கார்டு ப்ரூஃப் ஜெராக்ஸை வந்துட்டு எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்த்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா இவங்க எடுத்து பார்த்த இந்த ஆதார் கார்டு ஜெராக்ஸில் எதிரில் நின்றுட்டு இருக்கக்கூடிய அசோக்குடைய தம்பின்னு சொல்ற இந்த தீபக் இல்லை, அதுக்கு பதிலாக வேற யாரோ ஒருத்தருடைய முகம் இருக்கு, பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பேர் இருக்கு. இதை பார்த்த ஷாக்லே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவர்கிட்ட அடுத்த 5 நிமிஷத்துக்கு பேச கிடையாது, அவங்களே வந்துட்டு இதை வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் உங்க அண்ணிக்கு ஃபோன் பண்ணி கேட்டுப்பாரு, ஒருவேளை உங்க அண்ணி வேற ஒரு நபரை கூட்டிட்டு வந்து இதுதான் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லி வாங்கியிருந்திருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு திலீப் வந்துட்டு இப்படி நடக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க அப்படின்னு கேட்ட போலீஸ் ஆஃபீஸருக்கு அடுத்த ஷாக் காத்துக்கிட்டு இருந்தது. இப்ப திலீப் என்ன சொல்றாருன்னா, என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னதே என்னுடைய அண்ணி தான், என் அண்ணி சொல்லி தான் இப்ப நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப இந்த விபத்து நடந்து அசோக் இறந்து போன அடுத்த 2 மாசம் கழிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த எஃப்ஐஆர் காப்பியை வாங்கிட்டு போனது அசோக்குடைய உண்மையான ஒய்ஃபோ தம்பியோ கிடையாது. அப்படின்னா அன்னைக்கு தைரியமா ஸ்டேஷனுக்குள்ள வந்து இந்த காப்பியை வாங்கிட்டு போனது யாரு? இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அன்னைக்கு தம்பின்னு சொல்லிட்டு வந்து அந்த நபருடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்து பார்க்குறாங்க. அதில் மங்கேஷ் அப்படின்னு பேர் போட்டிருக்கு. இந்த பேரு கேட்ட அசோக்குடைய தம்பியான தீபக், என்ன சார் மங்கேஷ் நான் சொன்னீங்க, மங்கேஷ் எனக்கு நல்லாவே தெரியும் சார் அப்படின்னு சொல்றாரு. உடனே போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னா மங்கேஷ் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கிடையில அந்த ஹையர் ஆஃபீஸர் வந்துட்டு அன்னைக்கு இவங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி இஷ்யூ பண்ண அந்த போலீஸை பிடிச்சி பயங்கரமாக கத்துறாங்க. என்ன சார் என்ன ஏது அப்படின்னு கூட பார்க்காம சொன்ன உடனே நீங்க பாட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கையில் தந்துடுவீங்களா? நீங்க தான் உங்களுடைய ஒய்ஃபு, நீங்க தான் உங்களுடைய தம்பி அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ப்ரூஃப்னு கேட்டுதான் நீங்க வாங்கி இருக்கணும். என்ன சார் நீங்க இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாங்க. அவருமே வந்துட்டு இல்ல சார் தெரியாம நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் தீபக் நீ வா அப்படின்னு சொல்லி தனியா கூட்டிட்டு போயிட்டு சொல்லுங்க யார் இந்த மங்கேஷ் அப்படின்னு கேட்கிறாரு. மங்கேஷும் என்னுடைய அண்ணா அசோக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பார்ட்னர்ஸ், 2 பேருமே சேர்ந்து செகண்ட் ஹேண்ட் வண்டி கார் எல்லாத்தையுமே சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி டைம்ல இவங்க 2 பேருமே அந்த பிசினஸ் வந்துட்டு கைவிட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு ஏற்கனவே மங்கேஷ் மேல சந்தேகம் இருந்துச்சு சார். கடைசி டைம்ல அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. அதுவும் போக அண்ணனோட இறுதி சடங்குல அவர் கடைசி வரைக்குமே வந்து கலந்துக்க கிடையாது, எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஆறுதல் அப்படின்னு சொல்லி எதுவுமே பேசவும் கிடையாது. இவங்க 2 பேரும் பிசினஸ் பண்ணிட்டு இருந்த அந்த டைம்ல வந்துட்டு கடைசியில் இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு தெரியல. இந்த கார் சர்வீஸ் பிசினஸ் வந்துட்டு அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு வேற எதனாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் இவங்க 2 பேருமே ஒன்னா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணல. ஏற்கனவே நிறைய சந்தேகம் இருக்கு. அதுவும் போக இந்த மங்கேஷ் வந்துட்டு ஸ்டேஷனுக்குள்ளே வந்து எஃப்ஐஆர் காப்பியை வாங்கிட்டு போயிருக்கான். இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப என்னுடைய அண்ணனோட இறப்புக்கு பின்னாடி இவர் ஒரு முக்கியமான காரணமா இருப்பாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இதை நீங்க தான் சார் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புறாரு. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த கேஸை மறுபடியும் ரீஓபன் பண்றாங்க. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த மங்கேஷை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டிருந்த அவருடைய அட்ரஸ்க்கு வந்துட்டு போறாங்க. போயிட்டு மங்கேஷோட வீட்டு கதவை தட்டி இருந்திருக்காங்க. அந்த வீட்டுடைய டோர் வந்துட்டு ஓபன் ஆயிருக்கு. உள்ளார இருந்து மங்கேஷோட ஒய்ஃப் வந்துட்டு வெளில வராங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு நாங்க மங்கேஷ் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல அது என்னுடைய ஹஸ்பண்ட் தான் சார், அவர் இப்ப வீட்டுல இல்ல வேலை விஷயமா வெளில போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அவர்கிட்ட நாங்க இமீடியட்டா விசாரிச்சாகணும், சரி எப்போ ஒரு வீட்டுக்கு வருவார் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவங்க இல்ல சார் லேட் ஆயிடும், 2 நாளைக்கு மேல ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் மறுபடியுமே போயிருக்காங்க. 2 நாள் கழிச்சு மறுபடியும் விசாரிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்காங்க. அப்பயும் மங்கேஷ் வந்துட்டு வீட்டுக்குள்ள இல்ல. ஒவ்வொரு தடவை போலீஸ் ஆபீசர்ஸ் வரும்போதும் மங்கேஷோட ஒய்ஃப் வந்துட்டு ஒவ்வொரு காரணம் சொல்லி அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இதுவே வந்துட்டு ஒரு பெரிய சந்தேகமா இருந்தது. மங்கேஷ் வந்துட்டு வேணும்னே தலைமறைவா இருக்கான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதனால மங்கேஷோட மொபைல் சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ட்ராக் பண்றாங்க. இவருடைய போன் லொகேஷனை மட்டும் ட்ராக் பண்ண கிடையாது, கூடவே இவருடைய பேங்க் அக்கௌண்ட்டையுமே வந்துட்டு ட்ராக் பண்ணிருக்காங்க. இப்படி இவரோட பேங்க் அக்கௌண்ட்டை ட்ராக் பண்ண போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்னொரு ஷாக் காத்துட்டு இருந்தது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி 2 கோடி ரூபாய் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு மங்கேஷ் மேல இருந்த சந்தேகம் இன்னுமே அதிகமாகுது. நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா மங்கேஷ்க்கும் இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் இதுக்கு மேல நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டவர் சிக்னல்ஸை ட்ராக் பண்றாங்க. இப்பதான் மங்கேஷ் எங்க இருக்காரு அப்படின்ற அந்த லொகேஷன் வந்துட்டு போலீஸ்க்கு கிடைக்குது. இம்மீடியட்டா அவரை போயிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ண அந்த சமயத்துல போலீஸ் ஆபீசர்ஸ் சொல்லுங்க அசோக்குடைய இறப்புக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மங்கேஷ் வந்துட்டு என்ன சார் இப்படி கேக்குறீங்க, எனக்கு அதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை சார், சொல்லப்போனா அசோக்குக்கு இந்த மாதிரி ஆயிருக்க கூடாது, அது ஒரு துரதிருஷ்டவசம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே ஓ அப்படியா
அப்ப உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இந்த மாதிரி 2 கோடி ரூபாய் சம்பந்தமே இல்லாம டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, அதை பத்தி பேசலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே மங்கேஷ்க்கு வந்துட்டு திக்குன்னு தூக்கி போடுது. உங்களுடைய போன் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தப்ப நீங்க ஒரு நாளைக்கு பல முறை நீங்க அசோக் கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கீங்க. சொல்லப்போனா அன்னைக்கு விபத்து நடந்திருக்க அந்த சமயத்துல கூட நீங்க அவருக்கு போன் பண்ணி பேசியிருக்கீங்க. சரி, நீங்க 2 பேரும் பிசினஸ் பார்ட்னர்ஸ், உங்களுக்குள்ள நிறைய டீலிங்ஸ் இருக்கும், அதுக்காக நீங்க கால் பண்ணி பேசியிருந்திருக்கலாம். ஆனா இப்படி ஒன்னா கடைசி நாள் வரைக்கும் பேசிட்டு இருந்த நீங்க எத்தனை நாள் அசோக் உடைய இறுதி சடங்குல போயிட்டு கலந்துக்கல அப்படின்னு கேக்குறாங்க. இப்படி துருவி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கு மேல நம்ம மறைக்க முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட மங்கேஷ் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஸ்டார்டிங்ல இருந்து டீட்டெயிலா சொல்றோம். நானும் அசோக்கும் ஒன்னா தான் வளர்ந்தோம். எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பழக்கம் இருக்கு. நாங்க சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னா தான் நாங்க ஸ்கூல் படிச்சோம், காலேஜ் படிச்சோம், வெளியில போனோம் எல்லாமே. இப்படி இருக்கிறப்ப நம்ம 2 பேருமே சேர்ந்து எதனாச்சும் பிசினஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். அதனால செகண்ட் ஹேண்ட் கார் அப்புறம் பைக் இது எல்லாத்தையுமே சேல் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பிசினஸ் வந்துட்டு ஆரம்பத்துல நல்லா போயிட்டு இருந்தது. ஆனா போக போக இந்த பிசினஸ் வந்துட்டு எங்களால மெயின்டைன் பண்ண முடியல. பிசினஸ் ரொம்ப அடி வாங்கினதுனால ஃபேமிலியுமே ஒழுங்கா பாத்துக்க முடியல. இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் திடீர்னு ஒரு நாள் அசோக் வந்துட்டு என்கிட்ட பேசணும் அப்படின்னு கூப்பிட்டான். நான் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்ட்டு அசோக் பார்க்க போயிருந்தேன். அப்ப அசோக் வந்துட்டு நம்ம புதுசா ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு இது ஒண்ணுமே புரியல. ஏற்கனவே நம்ம பண்ண பிசினஸே நம்ம பயங்கரமான லாஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் போக புதுசா நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நிறைய செலவாகும். இப்போ நம்ம கையில காசு இல்லை, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அதுக்கு அசோக், இப்போ நம்ம பண்ண போற இந்த பிசினஸ்க்கு வந்துட்டு காசு முதலீடு அப்படின்னு சொல்லி எதுவுமே தேவையில்லை. ஆனா இந்த பிசினஸ் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு பல கோடி ரூபாய் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட மங்கேஷ்க்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்ற, என்ன பிசினஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். இப்போ அசோக், நேர்வழியில நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளால பணம் சம்பாதிக்க முடியாது. அதனால குறுக்கு வழியில தான் நம்ம போகணும். நம்ம 2 பேர்த்தோட பேர்ல யாரோ ஒருத்தருடைய பேர்ல வந்துட்டு நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துப்போம். இப்படி இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபரை, ஒரு சடலத்தை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணலாம். அப்படி ரெடி பண்ணி இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி காட்டி இவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க பேர்ல இருக்கக்கூடிய டேர்ம் இன்சூரன்ஸை நம்ம 2 பேருமே பிரிச்சுக்கலாம். இதுதான் நம்ம பண்ண போற பிசினஸ், நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப மங்கேஷ் இதை பத்தி பயங்கரமா யோசிச்சு பாக்குறாரு. யோசிச்சு பார்த்தப்ப இது ஒரு நல்ல ஐடியா தான் அப்படின்ற மாதிரி தோணி இருக்கு. இதனால சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க 2 பேருத்துல அசோக் மேலதான் அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. மங்கேஷ் வந்துட்டு ஊரு ஃபுல்லா போயிட்டு அசோக் மாதிரி இருக்கக்கூடிய எதனாச்சும் சடலம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்திருக்காரு. ஆனா எவ்வளவு தேடியுமே அவருக்கு அந்த மாதிரியான ஒரு சடலம் கிடைக்கல. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் என்ன பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி சடலம் கிடைக்கலனா என்ன, சொந்த பந்தம் இல்லாம யாராச்சும் தெரிஞ்சிட்டு இருப்பாங்க, அவங்க பாக்குறதுக்கு என்ன மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள கூட்டிட்டு வா, அவங்கள கொலை பண்ணி அதை ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணி நம்ம காசு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இந்த மங்கேஷ் வந்துட்டு சொந்தக்காரங்க இல்லாம ரோட்ல இருக்கக்கூடிய பல பேர்த்த போயிட்டு பாக்குறாரு. ஆனா யாருமே அசோக் மாதிரி இல்ல. இப்போ மங்கேஷ்க்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசோக் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபரை கண்டுபிடிச்சு அந்த நபரை கொலை பண்ணி அதை ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை ஏமாத்தி பணம் வாங்குறதுக்கு பதில நம்ம ஏன் அசோக்கே கொலை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஐடியா கொடுத்தவங்களுக்கே ஆப்பு அப்படிங்கிற மாதிரி யாருக்குமே தெரியாம இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசோக்கும் மங்கேஷும் பிளான் பண்ணியிருந்தா அசோக்குக்கே தெரியாம மங்கேஷ் தனியா ஒரு பிளான் போடுறான். இப்போ மங்கேஷ் வந்துட்டு தன்னுடைய 5 ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு பாக்குறான். அவங்க அத்தனை பேர்கிட்டயுமே மங்கேஷ் வந்துட்டு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, இந்த பிளான் சக்சஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே செட்டில் ஆயிடலாம், இது எல்லாமே நம்ம எல்லாத்தோட கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பிளான சொல்றான். இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அசோக்குடைய டெய்லி ரொட்டீன் எல்லாத்தையுமே வந்துட்டு ட்ராக் பண்றாங்க. காலைல அவர் எத்தனை மணிக்கு வராரு, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போறாரு, எத்தனை மணிக்கு வேலைக்கு போறாரு, எப்ப சாப்பிடுறாரு அப்படின்றது முதல் கொண்டு எல்லாத்தையுமே பாக்குறாங்க. இப்படி நோட் பண்ண அந்த சமயம் இவங்க எல்லாருக்குமே அசோக் வந்துட்டு டெய்லியும் காலையில ஜாகிங் போறாரு அப்படின்ற விஷயம் தெரியுது. அதுவும் கரெக்டா காலைல 5 மணிக்கு மேலதான் போறாரு அப்படிங்கிறது தெரியுது. இது காலையில அப்படின்றதுனால அதிகமா மக்கள் கூட்டம் இருக்காது. அதுலயும் வழக்கமா இவர் ஜாகிங் போற அந்த பாத்துல வந்துட்டு எந்தெந்த இடத்துல சிசிடிவி கேமரா இல்ல, எங்க மக்கள் அதிகமா இருக்க மாட்டாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சு ஒரு ஸ்பாட்டை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்படி இவங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த 5 பேர் இவங்க எல்லாருமே சேர்ந்து காருக்குள்ள ஏறி அசோக் ஜாகிங்காக வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அசோக் வழக்கம் போல ஜாகிங் போறதுக்காக வெளியில வந்திருக்காரு. அந்த ரோட்டுக்கும் வராரு. இப்ப இவங்க கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி காரை நிப்பாட்டி வச்சிருந்திருக்காங்க. அந்த காரை வந்துட்டு ரேஸ் பண்ணி பயங்கர ஃபாஸ்டா அசோக் நோக்கி போயிருக்காங்க. இப்ப இந்த விஷயத்த அசோக் வந்துட்டு பாக்குறாரு. என்னது இது, கார் இவ்வளவு ஸ்பீடா வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஓரமா போயிட்டு தான் நின்று இருந்திருக்காரு காருக்கு வழிவிட்டு. ஆனா அப்ப அவருக்கு தெரியாது இந்த கார் வந்துட்டு கடந்து போற கார் கிடையாது, இவரை கொல்றதுக்காக வந்த கார் அப்படின்னு. வந்த போர்ஸ்ல ரொம்பவே பலமா இடிச்சிருந்திருக்காங்க. அதுல அசோக் வந்துட்டு போயிட்டு விழுகிறாரு. விழுந்த உடனே அதே கார்ல மறுபடியும் இடிச்சு ஏத்தி இறக்கிருக்காங்க. இவங்க அதோட கிளம்ப கிடையாது, அசோக் வந்துட்டு இறந்துட்டாரா அப்படிங்கறத அதே இடத்துல காரை நிப்பாட்டி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவர் இறந்துட்டார் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா ஒண்ணுமே நடக்காத மாதிரி அந்த இடத்தை விட்டு கார் எடுத்துட்டு போயிருக்காங்க.
மங்கேஷ்க்கு அசோக்கோட இன்சூரன்ஸ் நாமினியா அவங்களுடைய ஒய்ஃப் தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால 2 மாசம் கழிச்சு மங்கேஷ் வந்துட்டு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸான அந்த 5 பேர்ல இருக்கக்கூடிய சல்வியை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு, சார் நான் தான் அசோக்குடைய தம்பி, இவங்க வந்துட்டு அசோக்குடைய ஒய்ஃப், எங்களுக்கு சில சர்டிபிகேட் ப்ராசஸ்லாம் இருக்கு சார், அதுக்கு நீங்க எஃப்ஐஆர் காப்பி தரணும் அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்க கிட்ட அந்த எஃப்ஐஆர் காப்பியை வாங்கிட்டும் போயிருக்காங்க. அந்த சமயம் போலீஸ் ஸ்டேஷன்ல எக்கச்சக்கமான கேசஸ் பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்ததுனால அங்க இருந்த ஒரு போலீஸ் ஆபீசர் வந்துட்டு பெருசா எதுவுமே கவனிக்காம அவங்களோட ஐடி ப்ரூஃபை மட்டும் வாங்கிக்கிட்டு அவங்கள சைன் போட வச்சுட்டு இந்த எஃப்ஐஆர் காப்பியை எடுத்து தந்திருக்காரு. இவங்களும் வாங்கிட்டு போயிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனில எங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு கிளைம் பண்ணிருக்காங்க. இவங்க போலீஸ் ஸ்டேஷனை மட்டும் ஏமாத்த கிடையாது, கூடவே இன்சூரன்ஸ் கம்பெனியுமே ஏமாத்திருக்காங்க. அவங்களும் இவங்க ப்ரொசீட் பண்ண இந்த எஃப்ஐஆர் காப்பி அப்புறம் டெத் சர்டிபிகேட் இது எல்லாத்தையுமே வச்சு இன்சூரன்ஸும் கொடுத்துட்றாங்க. இதுபடி ஒய்ஃபா நடிச்சு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்த சல்வியோடைய அக்கௌண்ட்டுக்கு மொத்தம் 4 கோடி ரூபாய் வருது. முதல்ல வந்த அந்த 4 கோடி ரூபாயில 2 கோடி ரூபாயை இவங்க மங்கேஷோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த உண்மைகள் எல்லாமே வெளியில தெரிய வந்ததுக்கு அப்புறமா மங்கேஷ் அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் 5 பேர்த்தையுமே போலீஸ் ஆபீசர்ஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருந்த கேஸ். இந்த கேஸ்ல பணத்துக்காக மட்டுமே வந்துட்டு ஒரு கொலையை பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த கொலையை பண்ணது வந்துட்டு வேற யாரும் கிடையாது, இறந்து போனவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், சின்ன வயசுல இருந்து இருக்கக்கூடிய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். சரி, அப்ப அசோகாச்சும் நல்லவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இறந்து போன அசோக்குமே நல்லவர் கிடையாது. இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்காக சம்பந்தமே இல்லாம ஆள் மாறாட்டம் பண்ண நினைச்சது, மோசடி பண்ண நினைச்சது, அவரை மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு நபரை கொலை பண்ணி அந்த நபரை கணக்கு காட்டி இன்சூரன்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்ச மோசமான ஒரு மனுஷன் தான். அடுத்தவங்களை வந்துட்டு ஏமாத்தலாம், அடுத்தவங்களை கொள்ளையடிக்கலாம், அடுத்தவங்களை கொலை கூட பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சவர் கடைசியில அவரே வந்துட்டு கொலை பண்ணிட்டாங்க. இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க, கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.